எஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் போடாத ஒரு முக்கியமான ஒரு வீடியோஸ் தான். ஏதாச்சும் பார்த்துருந்தீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லவ். இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் போட்டிருப்போம், என்னென்னா டேட்டூஸ் பற்றி நம்ம கொஞ்சம் போட்டிருந்தோம். இப்போ என்ன போட போகிறோம் அப்படின்னா, அட்வான்டேஜஸ் ஆஃப் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லவ்வோட அட்வான்டேஜ் என்ன அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். லைக் இது சும்மா ஒரு காமெடியான ஒரு வீடியோஸ், இது யாரும் சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுலாம் பேச வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் ஆஃப் லவ் அப்படின்றதுல என்னன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். கமெண்டில் உங்களுக்கு இல்லை நான் இப்போ பேசுகிறேன், நெக்ஸ்ட் இதெல்லாம் இல்லை இன்னும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில டாபிக்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் லவ். இப்போ நான் ஒரு ChatGPT கிட்ட நான் கேட்டேன், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லவ் அப்படின்ற டாப்பிக்கில் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப இன்னோவேஷனாக இருப்போம், ரொம்ப ஜாலியாக இருக்கும் அட்வான்டேஜஸில். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் டேஸில் கற்றுக்கல, இந்த இதில் சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சில டாபிக்ஸ் எல்லாம் சொன்னாங்க. எப்படின்னா லைக் ஏதாவது ஒரு விஷயம், இப்போது ஒரு ஃபுட்டி, அவங்க 2 பேருமே போத் ஆஃப் தெம் ஆட் ஆகும்போது ஒரு ஃபுட்டியாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு எல்லா ஃபுட் ஸ்ட்ரீட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே ChatGPT சொன்னிச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, எங்கே போனாலும் ஜாலியாக ஊர் சுற்றுவாங்க, போவாங்க வருவாங்க, டெம்பிள்ஸ் எல்லா இடத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சேஃப்டி அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் இதெல்லாமே அவங்க சொல்லியிருந்தாங்க ChatGPTயில். நான் சும்மா ஒரு ரேண்டமாக கொஸ்டின் கேட்கும்போது அதில் அப்படி பேசிகிட்டு இருந்துச்சு ChatGPT. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ட்ரஸ்ட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே 100% இருக்கும். ஸோ இல்லாமல் நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே எப்படின்னா நல்லபடியாக வச்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் எல்லாமே இப்போ நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே கொடுமைப்படுத்தி தான் இருந்தாங்க. ஒருத்தர் நல்லா பார்த்துக்கிறாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நார்மலாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் பார்த்துட்ருக்காங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் தான் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு அதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். லைக் இப்போ ஸ்கூல் டேஸ்லேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு காலேஜ், அப்புறம் ஒர்க்கு, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கப்புறம் தான் மேரேஜ் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. ஸோ டக்குன்னு எடுத்தவங்க ஒருத்தவங்க யாருமே இப்படிலாம் பண்ணுறது கிடையாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் ரொம்பவே இன்னோவேஷன் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் இந்த டாபிக் எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா, யாருமே இந்த டாப்பிக்கை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோஸ் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம் இல்லையா? டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? அட்வான்டேஜஸ் எனக்கு மோஸ்ட்லி என்னென்னா, நல்லா ப்ரொடக்ட் பண்ணிப்பாங்க, நல்லா செலவு பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் நம்மளும் செலவு பண்ணலாம், அவங்களும் செலவு பண்ணலாம். ஃபுட்டீஸாக இருக்கும்போது சாப்பிட நிறையா ஹோட்டல்ஸ்லாம் கூப்பிட்டு போனாங்கன்னா நம்ம 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. லைக் 2 பேருமே ட்ராவலராக இருந்தாங்கன்னா நிறைய இடம் சுற்றி பார்க்குறது, நிறைய மூவிஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போயிட்டு அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இப்போ ஸ்கூல் டேஸில் எல்லாம் சொல்லித்தரது, நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க நிறைய பேர். இப்போலாம் ஏதாச்சும் தெரில அப்படின்னாலுமே காலேஜ் டேஸில் ரெக்கார்ட் நோட்டு அது இதுன்னு எழுதி தரது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா நடந்துட்டு தான் இருக்குது, நடக்காமலாம் இல்லை. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் இல்லையா? ஸோ யாரோட சப்போர்ட்னால் நமக்கு கொஞ்சமாக தேவைப்படுது அப்படின்றத இந்த ஒரு விஷயத்தில் நம்மளோட பார்ட்னராக யோசிச்சு பண்ணிக்கலாம். இப்போ அப்படிலாம் பண்ணும்போது லைக் எல்லா விஷயமுமே ஓகே அப்படின்றத நம்ம ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது நிறைய பேர் தப்பாக எடுத்துகிட்ருக்காங்க. லைக் அவங்ககிட்ட பேசுறது, இவங்ககிட்ட பேசுறது, அவங்களோட கேரக்டர் தெரிஞ்சு தான் அவங்க அந்த விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியாமல் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்குள்ள க்ரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் இல்லையா? ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ ஊற்றி சொல்கிறாங்க. லைக் அப்புறம் இதுவே நீங்கள் பெரிய ஒரு அத்லெட்டாக இருந்தீங்கன்னா ஒரு பிக் பேக் போனால் இருந்து சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் நிறையா இருக்குது. என்னென்னா, எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணும். ஸோ அது ஒருத்தருக்கு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும், இங்கே தான் சொல்லிட்டு தான் போகணும், சொல்லாமல் போகக்கூடாது, இந்த மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகலாம். ஆனால் இதில் அட்வான்டேஜஸ் என்னென்னா, இன்கேஸ் அப்போ எனி இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு அவங்க கேர் பண்ணி கொண்டு போகிறதுக்காக மட்டும்தான் அந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம தப்பாக எடுத்துகிட்டு ஒரு மோட்டிவில் கொண்டு போகிறது ஒன்று. நெக்ஸ்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும் நம்மளுக்குள்ளே. லைக் எந்த இடத்துல லவ் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல ஈகோஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நிறையா வரும். ஸோ அது எல்லாமே
அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் போகுமா, நம்மள அவ்வளோ சண்டை போகிறோம் ஒரு அப்பெல்லாம் வந்து எதுவுமே இன்டேக் எடுத்துக்காமல் லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக கொண்டு போகிறது தான் வந்து இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்ற போது இதெல்லாம் தான் வரும். நிறைய விஷயம் வந்து என்னென்னா ப்ராப்ளம்ஸ் நிறைய இந்த கேஸ்ட்டில் கொண்டு போயிட்டு அது இதுன்னு சொல்லி பெரிய டிவிஷனாக முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகிட்டு அது நம்மளே ஓகேன்னு சொன்னால் கூட நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களாம் வந்துட்டு பேசி திட்டி அது ஒரு பெரிய பிரச்சனையாகிட்டு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். இதெல்லாம் வந்து யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. எனக்கு எதனா பேசுன்னு தெரியாமல் தான் இப்போ வந்து வீடியோஸை ஆன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு கமெண்ட்லாம் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அட்வான்டேஜஸ்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். நல்லா இன்ட்ரோவர்ட் நிறைய பேர் நல்லா நார்மலாக பேசிட்டு நல்லா இப்போலாம் வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்காங்க லவ் மேரேஜ்லாம் பண்ணிட்டு ஓகேவா. ஸோ பண்ணதுனால என்ன சப்போர்ட், ஃபினான்ஷியலி சப்போர்ட்டாக இருக்காங்க, நிறைய வந்துட்டு ஐடியாஸ் கொடுக்குறாங்க. நிறைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்னால் ஃபைனான்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்குலாம் சில ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது எல்லாமே பெரிய அட்வான்டேஜஸ் தானே. 2 பேருமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, சேம் பிளேஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த ஒர்க்கில் வர இதை வந்துட்டு அட்வான்டேஜஸாக எடுத்துகிட்டு ரொம்ப கம்மியாக செலவு பண்ணிட்டு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹாப்பியான லைஃப் வந்துட்டு கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து செட் ஆகாமல் போகிறது அப்படின்றது என்னென்னா கோல் 2 பேத்துக்கு வேறையாக இருக்கும். ஸோ அதை நோக்கி அவங்க போவாங்க, இதை நோக்கி இவங்க போவாங்க, 2 பேத்துக்கு நடுவில் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிடும். இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா எல்லாமே நல்ல லைஃப்பாக தான் இருக்கும். ஸோ இல்லை அவங்க வந்துட்டு என் கூட தான் இந்த மாதிரி தான் சப்போர்ட்டிவாக நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் சொல்கிறது தான் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட கோல் வேறையாக இருக்கும்போது அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போகிறது ஒன்று. ஜெலஸ் அதிகமாக வந்துட்டு எல்லாத்துக்குமே வர ஒரு விஷயம், ஜெலஸ்னால வர பிரச்சனை. நம்மளோட பார்ட்னர்ஸ் நம்மனா மட்டும்தான் அந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம வந்துட்டு வெளியே வர முடியும் ஓகேவா. ஸோ இதுவே வந்து ஒரு பிரச்சனையை நீங்களே க்ரியேட் பண்ணி கொண்டு போனால் அந்த ப்ராப்ளம் வந்து பெருசாக தான் ஆகும். நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பொறுமை ரொம்ப 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 முக்கியம். வந்து இந்த பொறுமையாக நம்ம ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அதுதான். அது வந்து யாருமே பண்ணுறது கிடையாது, எக்ஸாக்டாக நானும் பண்ணுறதே கிடையாது தான். நம்ம டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு சண்டை போட்டு க்ரியேட் பண்ணி ப்ராப்ளமில் கொண்டு போய் க்ரியேட் பண்ணி முடிச்சு விட்ருவோம். ஆனால் அது வந்து பின்னாடி பார்க்கும்போது ரொம்ப ஒரு எண்டில் போய் முடியும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நடுவுலையுமே வந்துட்டு என்னென்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து இன்டெரக்டாக ரொம்ப டாமினேட் பண்ணி பேசுகிறது ஒரு விஷயம் வந்து எப்படி நீ வந்து இவ்வளோவா இதுவா நீ வந்து இவ்வளோ சம்பாதிக்கிற, நீ வந்து என்னோட கம்மியாக சம்பாதிக்கிற, அதனால நீ எனக்கு கீழே தான் மேலே அப்போல்லாம் நீங்கள் வந்து எதுவுமே பேசுகிறது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். இது வந்து என்னென்னா யூஸ்வலாக உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு ஹர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே பேசாமல் நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்களோட டெசிஷன் என்னன்றதை கேட்டு நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இவங்களோட டெசிஷன் என்னென்னு கேட்டு ஃபுல்ஃபில் பண்ணணும். 2 பேருமே வந்துட்டு அவங்களோட டெசிஷன் என்னன்றதை கேட்டு ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் லைஃப் வந்து ரொம்பவே லீட் பண்ணி கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் இதில் வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது அப்படின்னா உட்காந்து பேசுங்க ஒரு 10 நிமிஷம். என்ன ப்ராப்ளம், என்ன எதனால் ப்ராப்ளம் வருது, யாரால் ப்ராப்ளம் வருது. இது வந்து இன்னொன்று என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க மேலே இருக்கிற ஒரு பர்சன் தான். ஸோ அவங்க வந்து நிறைய பேத்துக்கிட்ட அந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் வந்து அது பல பேர்த்துக்கிட்ட போயிட்டு வேறு மாதிரி பேச்சில் போய் முடியும் ஓகேவா. ஸோ அது எதுவுமே இப்போ நம்ம 2 பேத்துக்கும் நடுவில் இருக்கிற ப்ராப்ளமாக அது 2 பேருமே வந்துட்டு க்ரியேட் பண்ணி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த லைஃப் வந்து பிரேக் ஆகவே ஆகாது, எப்போதுமே பிரேக் ஆகாது. நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். அது வந்து எப்படி சொல்கிறது, யாரையுமே வந்து ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கவே இருக்காதிங்க. ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இது வந்து என்னன்றது எனக்கு ஃபுல்லாக தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே காமெடியாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப காமெடியாக இருக்கிற ஒரு விஷயம் தான். ஃபுட்டீஸு எல்லாமே இதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம் இதுக்கப்புறம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர்.